வெல்கம் டு பிரிட்டிஷ் சம்மர் டைம். இன்னையிலேருந்து அடுத்த 6 மாதத்துக்கு நம்ம இந்த பிரிட்டிஷ் சம்மர் டைமில் தான் இருப்போம். நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூகேக்கும் 5.5 ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும், டைம் டிஃப்ரென்ஸ். பட் இன்னையிலேருந்து 4.5 ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ யூகே கவர்மெண்ட் வந்து 1 ஹவர் கிளாக்கை ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இது எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டே லைட்டை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்காக தான். சம்மரில் பார்த்தீங்கன்னா பகல் டைமு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைம் அகாமடேட் பண்ணுறது மாதிரி டைமை கிளாக் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த டே லைட் டைமை யூஸ் பண்ணலாம். அப்படின்ற போது நம்ம எனர்ஜி சேவ் பண்ணலாம். அதே மாதிரி வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஜாஸ்தியாக இருக்கும், டே டைம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டைமை சேஞ்ச் பண்ணும்போது அந்த டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்றதுக்காக தான். பிரிட்டிஷ் சம்மர் டைம் இந்த வருஷம் 29 மார்ச்லேருந்து 25 அக்டோபர் வரைக்கும் இருக்குங்க. லாஸ்ட் சண்டே ஆஃப் மார்ச் ஏர்லி மார்னிங் 12:59க்கு அப்புறம் நீங்கள் 2 o'clock தாங்க பார்க்க முடியும். 1 o'clock பார்க்க முடியாது. கிளாக் 1 hour ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. டைமிங் மட்டும் தான் மாறுது, கிளைமேட் மாற மாட்டேங்குது. வெளியில் பாருங்கள் எப்படி இருக்குது, 6 degrees மழை பெஞ்சிட்ருக்கு.